கச்சா எண்ணெயினுடைய விலை குறைவாக இருந்த போதெல்லாம் இந்திய அரசாங்கம் அந்த விலையினுடைய கிடைக்கக்கூடிய லாபத்தை பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் பெட்ரோல் விலையை 50 ரூபாய், டீசல் விலையை 30 ரூபாயெல்லாம் ஒன்றும் மாத்தல. சொல்ல போனால் கொரோனா காலத்தில் வெறும் $25 மட்டும்தான் ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை. ஆனா அந்த கொரோனா காலத்துல ஏதோ பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சானா எல்லாருமே அரசாங்கம் சொத்து வீட்டுல முடங்கி இருந்ததுனால வியாபாரமே இல்லை. பெட்ரோல் டீசல் தேவையே குறைஞ்சு போச்சு. அதனால சர்வதேச மார்க்கெட்டிலும் பேரல் விலை என்பது மிக குறைவாக இருந்தது. அப்போதும் இவர்கள் லாபத்தை மக்களுக்கு வழங்கவில்லை. அதானி, அம்பானி போன்ற பெரிய முதலாளிகள் பெட்ரோலிய விற்பனையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். எவ்வளவு லாபம் வந்தாலும் தன்னுடைய நண்பர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக 100 கோடிக்கு மேற்பட்ட மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களாகத்தான் மோடி அரசாங்கம் நடந்து கொண்டதே தவிர, லாபம் வரும்போது அதை மக்களுக்கு வழங்குவது, நஷ்டம் வரும்போது சுமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் லாபம் வரும்போது அதை நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம், நஷ்டம் வரும்போது மட்டும் மொத்த சுமையையும் மக்கள் ஏற்க வேண்டும் என்பது ஒரு அயோக்கியத்தனமான போக்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே மோடி இப்போது ஒப்புவாரி வைப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்கக்கூடியதல்ல.